இதயம் பலவீனமானவங்க, 18 வயசு கீழ உள்ளவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாத்துறாங்க. ஓகே ம். ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம கூட முக்கியமான guest. சிரிப்பா சிரிக்காது சிரிப்பு ஓகே. பட் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே வணக்கம். வணக்கமே சொல்றது இல்ல. ஓகே சொல்லு இன்னிலிருந்து வணக்கம் நேயர்களே. இன்று நாம் செய்திகள் வா. ஓகே இன்னைக்கு ப்ளாக்ல நம்மளுக்கு முக்கியமான 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. யாராவது அடிச்சீங்களா? எங்க மண்டைய விட்டு ஆட்டுறீங்க. உனக்கு முக்கியமான ஓகே ஓகே 2 பேருமே என் அக்கா. ம். சோ வந்துட்டு இன்னைக்கு ப்ளாக் வந்திருக்காங்க முக்கியமான விஷயமா. என்னென்ன உலக நடக்கிறத பத்தி பேச போறோம். சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரடியூஸ். வணக்கம், என் பேர் தர்ஷிகா. வணக்கம். வணக்கம், என் பேர் கிரிஷா. What it's like to be growing up with siblings? Okay. அதுதான் டாபிக். நான் இப்ப அப்படி உள்ள போறேன். ஓகே ஓகே இப்போ வந்துட்டு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீ வந்துட்டு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி வச்சிருக்க. ஓ, ரொம்ப டயர்டா இருக்கு. சம்பளம் கொடுக்கல கை மணி எத்தனை மணி? மணி பத்தி பேச மாட்டோம் நம்ம. ஒரு எப்படி முக்கியமான இருக்கு எப்படி விஷயம் இருக்கு? செய்ய அப்ப ஒரு போறோம். தம்பி தங்கச்சி அதோ நம்ம ஒரு கண்ட வேலை நேரத்துல செய்யணும். போன நேரம் திறந்து காலம் பார்க்காமல் வச்சு பேசி உழைக்கணும். அது நீ செய். ரெண்டும் ஒண்ணு பேசுதுங்க. இதுதான் மிடில் சைல்டோட வேலை. பேசிக்கிட்டு இப்படிதான் இருக்கு. ம். சரி உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது வீட்டை வந்துட்டு மிடில் சேனல்? அதுதான். அப்படிதான் இருக்கு. பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வந்துட்டு அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இவர் எல்லாத்தையும் பண்ணுவாரு, நான் எல்லாரும் பண்றதை பாத்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் வாழ்க்கை. ஓகே ஓகே கொஸ்டின் நம்பர் 1 வந்துட்டு சின்ன வயசுல எப்படி இருந்துச்சு உனக்கு? வந்துட்டு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கு, உனக்கு வந்துட்டு ஒரு தம்பி ஒரு அக்கா இருக்கு. இல்ல மோத அங்க இருந்து வாங்க, நான் கேட்க விரும்புறேன். ஓகே மிடில் சைல்டோட கதை சின்ன வயசுல எப்படி இருக்கும்? சின்ன வயசுலயா? அப்போ பிளாஷ்பேக் போங்க. சின்ன வயசுலயா? ஓ ஓகே. செம்ம கோவம் வரும் அது மேல. நீங்க 2 பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஓகே ஐ அம் பேக் அப். ஐயோ டேய் வாடா வாடா. ஏன்னா லைக் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்களா, அப்புறம் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப ஹையா இருக்கு, அது அப்படி செட் பண்ணலன்னா சோ ஹாய். சுசாமி கோவம் இங்க காட்டுவாங்களா? யாரு? நீதான். நான் முந்தி சின்ன வயசுல. ஓ சைல்ட்ஹுட். உங்க சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது சொல்லுங்க. ரொம்ப ட்ராமடைஸ்டா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? என்ன பேச சொல்றீங்க? முத சும்மா நீயும் பேசுன. எல்லாம் பேச மாட்டாங்களா? பேசுங்க. இன்னைக்குள்ள vlog வந்து எப்படி சிப்லிங்ஸ் கூட வளர்றதுன்னு இல்ல, எப்படி மிடில் சைல்ட் ரோஸ் பண்றது. a typical day in as a middle child. வேண்டாம். ஓகே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி அற்புதமான தம்பி இருக்காரு. நல்லவேளை அழகான தம்பின்னு சொல்லிடுறிய. சின்ன வயசுல ஆனா சின்ன வயசுல உண்மையா அழகாதான் இருந்தீங்க 2 பேரும். இப்பதான் அவங்கதான் அழகா. கண்ணாடி பார்த்து 10 வருஷமாச்சு. அல்லோ எப்படி இருந்துச்சா? அது போட்டு மிதிச்சிருப்ப எல்லாரையும். அத பண்ணல, அதுதான் பண்ணல, அவ்வளவுதான். உங்க 2 பேரையும் பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப நீங்க 2 பேரும் தூரமா படிக்கிறதுனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அதோட கஷ்டம் என்ன தெரியுமா? நீ பேசுறதெல்லாம் கேட்க. அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டேன்? இது வந்துட்டு மக்களுக்கு காட்டணும். வந்துட்டு எப்படி பண்ணுவ, எப்படி பெண்ணுவ, உன்னோட உண்மையான ரூபத்தை வந்துட்டு மக்களுக்கு படம் போட்டு காட்டு. உண்மையான பேசுறது. ஓகே 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 சரி. இப்ப வந்து யங்கர் ஸ்டைல் சொல்லுங்க. யங்கர் ஸ்டைலா? உனக்காச்சும் வேற மாதிரி சிப்ளிங் இருக்கலாமேன்ட்டு ஃபீல் நான் பண்ணது இல்ல. சிப்ளிங்கே இல்லனா அப்படி இல்ல, எனக்கு வந்து அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் வேணும்னு ஆசைப்பட்டேன்.
நீ இல்லாம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன். இவன் படிச்சான்னு நினைக்கிறேன். அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நீ சொல்லு. மேபி அக்கா ஒரு ஆளு இருக்கட்டும், 2வது அக்கா வந்து அபாலிஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து அபாலிஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு அண்ணனா வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அபாலிஷ் பண்றதுதான் ஆனா என்ன ஒண்ணுன்னா, என்ன அவன் அக்காவாவே மதிக்கிறது இல்ல. நான் அவனுக்கு பேசிக்கல ஒரு தம்பி தம்பி தங்கச்சி பாண்டியாவா இருக்காரு. பாண்டியா வாதியாரா. சோ கரெக்ட் தான் தெரியுமா. நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கேன். நீ சொன்னிருமா ப்ரோ பேச முடியாது. நம்ம வந்துட்டு சாப்பிட வரல, பேச வந்திருக்கோம். நாம இல்ல, அது மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சொல்லு. என்னன்னா நான் வந்துட்டு ஒரு சொன்ன மாதிரி அண்ணனோ தம்பியோ மேபி அண்ணன் தான் ஃபீல் பண்ணிக்கிறாமா. அது பிரதர்ஹுட் வந்து இருந்தது இல்ல. சோ அவ்வளவுதான். ஒரு அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பட் எனக்கு இப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்டு கிடைச்சி. சோ வந்துட்டு அங்க பிரதர்ஹுட் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் பார்த்தா முக்காவாசியமா பையன் தான். சோ வந்துட்டு அவனுங்களாம் என் பிரதர்ஸ் மாதிரி, நீங்க 2 பேரும் என் சிஸ்டர்ஸ். சோ பொம்பளை பிள்ளைங்களாம் தங்கச்சின்னு சொல்லல, பிரதர் மாதிரி இவங்க 2 பேரும் என் சிஸ்டர். ஓகே கண்டினியூ. இல்ல ஆனா நான் இங்க ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஆனா லைட்டா அவனை பார்க்க சின்ன பிள்ளை எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா அவனோட டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசுறதுக்கு அவனுக்கு ஆள் இருக்காது. அதனாலேயேதான் நானும் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சது. அதனாலேயேதான் வந்து இருக்கு 2-3. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் அதுதான், அவனுக்கு பேச ஒரு கம்பெனி இல்ல. அதுக்குதான் வந்து எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். ஆனா எனக்கும் பிடிக்கும், அதனாலதான் நானும் பார்ப்பேன். ஆனா எந்த அளவுக்கு நான் அவனை லயன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் முயற்சி பண்ணேன். நான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்களா, நான் அப்பப்ப சொல்லுவேன், அவன் பேசல எப்படி நீ போர் அடிக்காம நீ கேக்குற. நான் அதை கேட்டிருக்கேன். ஆக்சுவலி அது சொல்லியிருக்கு. அவனும் யார்கிட்ட தான் போய் சொல்லுவா, நானாச்சும் கேட்கணும். இந்த டைலாக் தான் என்கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. பட் எல்டர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்க அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டாங்க தான் நான் சொல்லுவேன். அத செகண்ட் சைல்டா அவனை புகழ்ந்துலாம் பேசல சொல்றேன். ஓகே, நான் செகண்ட் சைல்டா அதெல்லாம் யோசிக்கல. அவன் சொல்றேன் அவங்களே கிரிச்சுக்கிறாங்க. அத நடுல உட்காந்து. ஓகே, நான் வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது கடுப்பா இருந்துச்சு. செம்ம கடுப்பா இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. மட்டும் உனக்கு வயசாச்சா? இல்ல இப்ப வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூளை ஸ்டார்ட் பண்ண வேலை செய்ய சொல்லிட்டா பேசலா. சோ உங்க 2 பேரும் மூளை ஸ்டார்ட் பண்ண வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சோ வந்துட்டு ரேஷனலா திங்க் பண்ண ஆரம்பிச்சது இருந்து. இல்ல அவனுக்கு மூளை வேலை செய்ய சின்ன வயசுல இருந்தே ரேஷனலா தான் வந்திருக்கேன். இது வந்து நம்ம பட்டு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பட்டுல தர்வின் எந்த மாதிரி வந்து அறிவாளியா ரேஷனலா நடந்துகிட்டாலும் நம்ம ரிவீல் பண்ணுவோம். டிவி வரும், கேட் வரும், ஹாஸ்பிட்டல் வரும், அந்த டிவி கேட்டா. ஓகே ஓகே, அடுத்த क्वेश्चन. சீக்கிரட்னு இருந்தது இல்ல. ஆனா சீக்கிரட்னு ஒண்ணும் இல்ல. ஆனா மன வருத்தம் வந்திருக்கு. என்ன மன வருத்தம்னா, முதல் சைல்டு வந்து அம்மா மாதிரியே இருக்காங்களாம், தம்பி வந்து அப்பா மாதிரி இருக்காங்களாம். இல்லையே இவ இல்ல. ஓகே கைஸ், இப்ப என்னன்னா அவங்க சொன்னாங்க அவங்க வந்துட்டு யார் மாதிரியும் இல்லைன்ட்டு. உங்களுக்கே தெரியும். எங்கேயாச்சும் போனா உங்க அக்கா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நீ மட்டும் அதுக்கு நான் எங்க அப்பா மாதிரியாடா சொல்லியா? எப்படியோ இருக்கேன், எனக்கு குப்பத்தொடல எடுத்துட்டு வரல. ஓகே ஒண்ணு இல்ல கிரிசா குப்பை தட்டி, நீ வந்து ஆத்தோரமா. இல்ல நான் தளபதியில மாதிரி அப்படியே தண்ணியில போயிட்டு இருந்தேன். குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்த அந்த காவலியா? ஆமா. இல்ல என்ன ராஜ மாதா இப்படி தூக்கிட்டு வந்தாங்க தலை மேல. இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மாதிரி எதாவது கட் பண்ற போட்டேன், அப்படியே எடுத்து போடணும். ஓகே ஓகே, சரி. நீ வந்துட்டு என்னை பத்தி ஒரு குட் பிஹேவியர் சொல்லணும், ஒரு பேட் பிஹேவியர் சொல்லணும். அதே மாதிரி அதை பத்தி ஒன்று சொல்லணும். சொல்லுங்க கேக்குறேன். என்ன எப்படி சொல்றது? ஓகே, குட் பிஹேவியர் பேட் பிஹேவியர் தெரியும், 2மே ஒன்னே தான். என்னன்னா
ஏசிக்கிற தெரியலையே. ஸ்டபன். ஒரு விஷயம் செஞ்சிடணும்னு நினைச்சா அவன் செஞ்சிருவான். ஆனா செஞ்சிடணும்னு நினைச்சா என்ன நடந்தாலும் அவன் செஞ்சே ஆகணும். அவனுக்கு அந்த ஸ்டபன் தான் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஏன்னா அது அவனை மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு அப்பப்ப அடிக்கும் அவன் ஸ்டபனா இருக்கிறதுனால. கிருஷாவோட குட் திங் பேட் திங். குட் திங் வந்து கிருஷாக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்ச எங்க 3 பேர்த்துலயே எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், வாய் திறந்து சொல்லக்கூடிய ஆள்னா அது கிருஷா. நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். Yes. பேட் திங்னா அதுதான் அப்பப்போ ஓவர் எக்ஸ்பிரசிவ் வெடிச்சிருவாங்க அவங்க. அதுதான். ஓகே அடுத்து நான் சொல்லணும் இப்போ 2 பேத்துக்கும். சொல்லுவான் பாரு இப்ப எனக்கு. குட் திங்னா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். நான் வந்துட்டு உண்மையதான் சொல்லுவேன். நான் வந்துட்டு ஆமா இவ்வளவு நான் போய் உண்மை, நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். சோ ஒரு குட் திங் வந்துட்டு நீ வந்துட்டு இந்த வீட்லயே வச்சு எனக்கு தெரிஞ்சு ஆக ரெஸ்பான்சிபிளான ஆள்ல சொல்லலாம். ஏன்னா நான் அப்பப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்பப்போ இல்ல எப்பவுமே ஒண்ணும் பண்ண மாட்டேன். இத பதிவு பண்ணதுக்கு நன்றி. ஓகே அது நான் வந்துட்டு உன்னை பார்த்து ஆமா நீ எப்போதும் ஹார்ட் ஒர்க்கிங் எப்போதும் டெடிகேட்டடா இருக்கிறது வந்துட்டு அது உன் பிளஸ். நான் வந்து உண்மையா சொல்லணும் அது உன் பிளஸ். ஒன்னு வந்துட்டு உன் மைனஸ் என்னன்னா அப்பப்போ வந்துட்டு அது இப்போ சொல்ல முடியாது. மேபி நீ இப்ப இவால்வ் பண்ணிக்கலாம்ல. ஒன்னு வந்துட்டு உனக்கு வந்துட்டு டேக் அன்னெசரி ரெஸ்பான்சிபிலிட்டிடா. நீ ரெஸ்பான்சிபிளான ஆளு ஆனா வந்துட்டு தேவையில்லாதுக்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க. ஸோ வந்துட்டு உன் மண்டல் நிறைய போட்டுக்க தேவையே இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயமே இருந்திருக்காது. நீ ரொம்ப வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிறது வந்துட்டு உன் நெகட்டிவா இருக்கும். ஓகே உன்னை பத்தி ஒரு பாசிட்டிவ்னா கிருஷ்ணா வந்துட்டு வெரி சப்போர்ட்டிவ். அது ஒரு கேரக்டரே அப்படிதான். அது வந்துட்டு யாரா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இன்னொன்று அக்கா இருக்கட்டும், எப்போதுமே சப்போர்ட் பண்ணணும்னு தோணும். எப்போதுமே ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்பிங் மைண்ட், அந்த சப்போர்ட்டிவ் மைண்ட் வந்துட்டு அதுக்கு இங்க 2 பேத்துக்கும் இல்லை. தர்மம் எஸ் தர்மம் தர்மம் வேற உதவி வேற. ஆமா பின்னாடி நான் அடி வாங்க கூடாதுல்ல. மைனஸ் என்னன்னா அது சொன்ன மாதிரிதான். அதுக்கு வந்துட்டு இமோஷன்ஸ் வந்துட்டு 100% ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்பப்ப நானும் வந்து ஓகே அதுதான் ஒரு நெகட்டிவ். நீங்க சொல்லுங்க. 2 பேத்துக்கும் சேர்த்து சொல்லலாம். அவங்க எல்லாத்தையும் மட்டும் முதல் ரஷ்யால இருந்து வருவோமே. யோசிக்கிறேன். இவ்வளவு நேரம் கதை கேட்டீங்க, யோசிச்சு கதை கேட்கணும். ஆர்வம் கேட்கணும்ல. கேட்கிறப்போ வேற சிந்தனை போக கூடாது. ஓகே ரஷிகா வந்து குட் லிசனர். நான் என்னென்ன கோ த்ரூ பண்றேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் சிஸ்டர் அப்படி சொல்லலாம். என்னோட டெய்லி லைஃப் நான் யாருக்கிட்ட ஷேர் பண்றதோ இல்லையோ ஃபைனலி ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்க ஒரு லைஃப் லெசன் எனக்கு சொல்லுவாங்க பாருங்களேன். மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு எதிர்பார்க்கவே வேண்டாம், அவங்கள கேட்டா போதும். இவங்க வந்து லைஃப் லெசன் சொல்லுவாங்க. சொல்லிட்டோன்னே பலார்னு ஒரு அரை குடுத்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன் புரிஞ்சது, செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கும். சோ குட் லிசனர், குட் அட்வைசர் அக்கா. இது என்ன சொன்ன, பேட் கேரக்டரா? அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி இருக்கிற கோவத்தை வந்து அப்பப்ப அவங்களுக்கு நெருக்கமா உள்ளவங்க கிட்ட காட்டிடுவாங்க. அதாவது சம்பந்தமே இல்லாத ஆளு அடிக்கடி மனசா ஒரு ஆளு நானே சில பேர் இருக்கும் நிறைய. அது தரியும் சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு சுத்தி உள்ள நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியில கை எடுத்துக்குவாங்களா. அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் வந்து காட்ட முடியாது. ஏன்னா அவங்க யாரும் உங்களுக்கு நெருக்கமான ஆளு கிடையாது. நெருக்கமான ஆளு கிட்டதான் அவங்க வந்து டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த மனசா ஆகிற ஆளு நாங்களாதான் இருக்கு. சோ அதுதான் வந்து ஒரு மைனஸ். பின் குறிப்பு முன்ன நான் ரொம்ப செஞ்சேன். இத
நான் சொன்னேன் கேமரா ரீவைண்ட் பண்ணீங்க, இந்த 2 பேர் மூளை வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்க அக்கா 2 பேருக்கும் மூளை போட்டுச்சு. இப்ப ஏன் நான் சொன்னேன்னு தெரிஞ்சுச்சா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இல்ல அதாவது இத நான் செய்யறேன்னு எனக்கு தெரியல அந்த டைம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நானும் ரியலைஸ் பண்ணேன். என்கிட்டயும் சில பேர் சொன்னாங்க. அதனாலதான் நான் அதை குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும் அதை காமிக்கணும் அப்படின்னு. இது வந்து ஓகே, இங்க நான் மென்ஷன் பண்றது என்னோட ஃப்ரெண்ட் பெட்ரிஷா, அவங்க எனக்கு சொன்னாங்க. ஓகே பெட்ரிஷா, நன்றி பெட்ரிஷா. தர்வினுக்கு உள்ள பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவன் அப்சர்வ் பண்ணுவான். சுத்தி நடக்கிறதுல அப்சர்வ் பண்ணிட்டு பேசுற நேரத்துல பேசுவான். கரெக்டா பேசுவானான்னு தெரியல, ஆனா பேசுவான். அந்த டைம்ல பேசலன்னா அந்த மாதிரி வந்திருக்காது, இந்த ரிசல்ட் வந்திருக்காது. பட் தென் பேசுவாளா, எனக்கு இது கொஞ்சம் அவங்கதான் ஓவர் ஸ்கிரிப்ட் எடுத்து வேலை போட்டிருக்காங்க. ஓகே கரெக்டான பேச வேண்டிய இடத்துல பேசுறாளா, பாயிண்ட்லாம் மைனஸ் பாயிண்ட் சொன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். எக்ஸ்பிரஸ் பண்றதுனா ஒரு சில விஷயத்த வந்து நீ உனக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது. சொன்னாதான் அதுக்கான என்ன சொல்லுவாங்க சொல்யூஷன் கூட இல்ல. சில விஷயத்துல நீ சொல்லிடணும் வெளியே சொன்னாதான் உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு சுத்தி உள்ளவங்களுக்கும் தெரியும். அவன் வந்து ரொம்ப இல்ல எனக்கு தெரியும் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவனை சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச எல்லாம் செட்டில் ஆயிடுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு அப்புறம் கொண்டு வருவான் அந்த டாபிக்க. அது முடிஞ்சிடும், செட்டில் ஆயிரும். ஆனா அதை ஓவர் கம் பண்றது அவன் ஒண்டியா செய்யறதை விட மத்தவங்க கூட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்துட்டு இப்ப இருக்கிற நீங்க வந்துட்டு உங்க பாஸ்ட் லைஃப் போய் மீட் பண்ணா அது உங்களுக்கு என்ன அட்வைஸ் தருவீங்க? நீ வந்துட்டு உங்க பாஸ்ட் லைஃப் போய் அட்வைஸ் பண்ண, பாஸ்ட் லைஃபா பாஸ்ட் செல்ஃபா? பாஸ்ட் செல்ஃப் ரெண்டும் ஒட்டுதான். பாஸ்ட் லைஃப்ல அந்த லைஃப் டைம்ல போயிட்டு மூணு ஜென்மத்துக்கு போனோம். இல்ல 3 ஜென்மம்லாம் இல்ல, சின்ன வயசுல போயிட்டு ஒரு அட்வைஸ் தருவேன்னா என்ன தருவேன்? ஒரு அட்வைஸா? சின்ன வயசுல உள்ள எனக்குள்ள அட்வைஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லி, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் அத எக்ஸ்பிரஸ் பண்ண, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு அத வேணா சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளதுன்னா அதாவது தெரிய வேண்டிய வயசுல தெரிஞ்சிடும். அது சொல்லிருக்கலாம், அந்த டைம்ல ஏன் சொல்லல அப்படின்னு இருக்கும்ல, அதுக்கு அதனால எக்ஸ்பிரஸ் பண்ணு, வாய் திறந்து சொல்லு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என்ன சொல்லுவாங்க, யூ ஆர் மோர் வொர்த் தென் யூ திங்க். நான் ரொம்ப ஒர்த்லெஸ் நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்தாலே நான் பெட்டர், நான் சொன்ன அப்படி உள்ள அந்த செல்ஃப் இல்லைன்னா இப்போ இங்க இல்லலா அந்த மாதிரி உன்னாலே முடியும் அப்படின்னு. ஐயோ ரொம்ப கிரிஞ்சா பேசுறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, என் பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு வாழ்க்கையில் சில இன்ப துன்பங்கள் எல்லாம் வரும், ஆயிரம் இந்த மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி பாடுவாங்க. அதுக்குன்னு கிவ் அப் பண்ணிட்டு கூடாது. இதெல்லாம் கடந்துதான் வரணும், இதுதான் லைஃப். சந்தோஷமா இருக்கணும். அதான் சொல்லிட்டு நீ மட்டும் என்ன பேசுறீங்க? நான் வந்துட்டு இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு 10 வருஷம் வச்சு பார்ப்போம். இதாவது ஒண்ணு சொல்லணும், which was your best sibling moment? ரொம்ப மெமரபிளான மோமெண்ட் நாம சொல்லிட்டா பர்டிகுலரா ஒரு சிச்சுவேஷன் இல்ல, எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு மெச்சூர் திங்கிங் வந்துருச்சு. உட்காந்து பேசுனா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பேசுனா ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு தோணாது, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற இந்த ஃபேஸ் புடிச்சிருக்கு. இந்த ஃபேஸ்னா எல்லாருமே யூனிவர்சிட்டி போயாச்சு, எல்லாருமே அவங்க கிளியரான ஒரு ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது, ஆனா கோல்ல கொஞ்சம் கிளியரா இருக்கும். அண்ட் தென் என்னென்ன கோ த்ரூ பண்றோம்னு தெரியுது, பேசும்போது புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு சிப்ளிங் பாண்ட் இருக்கு. இப்போ ஒருத்தங்க நார்மலா விடைச்சு சொன்னா கூட அது வந்து ஹர்ட் பண்ணாம ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸா ஆகுறோம் நம்ம. இந்த ஒரு பாண்ட் இப்போ உள்ள ஃபேஸ். சோ அவனோட ஃபேவரட் மொமெண்ட் இப்ப இருக்கிறது.
நீ சொல்லு ப்ரோ நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு நானே யோசிக்கிறேன். சொல்லு. யோசிச்சுட்டு இருக்கேன்டா டேய் சொல்லு. யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா நீ சொன்ன மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு மேபி இப்பயா இருக்கலாம். நான் ஃபியூச்சர் இன்னும் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு நீ சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் இப்ப மெச்சூரிட்டி இருக்கு, அந்த புரிதுணர்வு இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ வந்துட்டு மை ஃபேவரட் மூமெண்ட் வில் பி இன் ஃபியூச்சர். ஓ ஓ ஃபேவரட் மூமெண்ட் ஃபேவரட் பர்சன் கூட இருந்தா எல்லாமே ஃபேவரட் மூமெண்ட் தான். இருக்கிற எப்படா தெரியும் யாரு கடைசியா சொல்ல சரியா? அது எல்லாம் ஒண்ணும் இல்லை. அறந்துருவேன் ஏய். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? கேள்விகள் எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? ஃபீஸா? ஃபீஸ் வந்துட்டு என் ரெண்டாவது கத்துருவோம். நிறைய வச்சிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அவனுக்கு ரெண்டாவது அக்காவே இல்ல, ஒரு தம்பி தான் இருக்கு. சொல்ல அவர் பாண்டியா வாய் ரொம்ப நேரம். யாரா பாண்டியா? ஏய் நான் இப்ப சொல்ற கேட்டுடா, நீ பயப்படுடா, நீ அழுவடா, உனக்கு வலிக்கும்டா. ஐயோ கடவுளே. ஓகே, thank you for watching guys. ஓ முடிஞ்சா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வரல இழுத்து வரப்படல. இல்ல ஒண்ணு சொல்றேன், இதயம் பலவீனமானவங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பாத்துறாதீங்க. பார்த்தா இந்த 2 ஃப்ரேம் மட்டும் பாருங்க, அங்கிட்ட அப்படியே இந்த மாதிரி இருக்கு. பாசிட்டிவ் பக்கா. Thank you for watching. Bye.